இந்த மீட்டிங்கில் என்ன இருந்தது? ஒன்று உறுதியாக தெரிஞ்சுது, பழனிசாமி கூட ஒரு கூட்டணி வைக்க போகிறது உறுதியாக தெரிஞ்சுது. கூட்டத்தில் வந்து பவுன்சர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, பாதுகாப்புக்கு வர்றவங்க. அதை கூட அமித்ஷா தான் ஏற்பாடு பண்ணதா சொல்கிறாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை அங்கிள்னு சொல்றாரு. ஸ்டாலின் வந்து ஒரு பக்கத்தில் நிற்கட்டும், இவரும் நிற்கட்டும். யார் எங்க தெரிகிறார் நீங்களே சொல்லுங்க. கண்ணாடி தொடச்சு பார்க்கணும். அவர் சொல்றாரு, நான் சிங்கம் மாதிரி தான் வருவேன் அப்படிங்கிறாரு. சிங்கம் என்ன பண்ணும்? சிங்கம் சாப்பிட்டு தூங்கும், அவ்வளோதான். தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், விஜய் அவர்களுடைய தாவேகா மாநில மாநாடு 5 லட்சம் பேர் வந்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க, எப்படி பாக்குறீங்க? மட்டுமே கூட்டத்துக்கு என்ன பஞ்சம்? 5 லட்சம் பேர் வந்ததுனால இப்போ என்ன ஆகிட போகுது? கூட்டம் யாருக்கு வேணாலும் சேருங்க. காசு செலவு பண்ணிங்கன்னா யாருக்கு வேணாலும் கூட்டம். என்கிட்ட காசு இருந்தால் அந்த கூட்டத்தை நானும் சேர்த்துவேன். பெரிய பிரச்சனை இல்லை. ஒரு டிவி இருக்குது, சீரியல் நடிகர்களை எல்லாம் ஊருக்கு கூட்டு போகிறாங்க, கொண்டாட்டம்னு பண்ணுறாங்க. அப்படியே லட்சக்கணக்கில் கூடி உட்காந்துருக்காங்க, ரியாக்ட் பண்ணுறாங்க. மேடையில் அவங்க பேசுகிறதுக்கு ஆடியன்ஸ் ரியாக்ட் பண்ணுறாங்க. விஜய் மாநாட்டில் விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு, ஆடியன்ஸுக்கிட்ட ரியாக்ஷனை காணும். அவங்க பாட்டு கையாட்டிக்கிட்டு இருக்காங்க, அவர் பாட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அது வேறையா இது வேறையாக தனியாக தெரிஞ்சுது. அதெல்லாம் உங்களுக்கு ஒருவேளை தெரியலையோ என்னமோ. ஏன்னா என் கண்ணில் அப்படி தான் பட்டுச்சு. இவர் பேசிக்கிட்டு இருக்காரு, உணர்ச்சிவசப்பட்டு பேசுகிறாரு. பூலகத்தையே நான் கட்டி ஆடுவேன்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. அந்த பாட்டுக்கு அவங்க பாட்டு கீழே இருந்துக்கிட்டு கையாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பேசினார், ஏது பார்க்க வந்த கூட்டம் மரத்து மேலே உட்காந்துருக்காங்க, அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. என்ன பேச்சு என்ன கேட்டுச்சு, என்ன அவர் என்ன சொன்னார், என்ன எதுக்காக வந்தாங்க, யாருக்கு தெரியும்? அதனால் ஏதோ ஒரு பெரிய கூட்டத்தை அவர் சினிமா கவர்ச்சிக்கு இன்னும் சீரியலுக்கே இவ்வளோ கவர்ச்சி இருக்கும்போது சினிமாவுக்கு ஒரு கவர்ச்சி இருக்காதா? அது 150 கோடி ரூபா வாங்கின ஆள், ஒரு பெரிய ஸ்டார்னு பேர் எடுத்தவருக்கு இது கூட கூட்டம் வரலன்னா என்ன இருக்குது? எனக்கே அந்த கூட்டம் வருன்னா ஒரு ஸ்டாரு ஏன் வராது? அதனால் ஏதாவது பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனால் 5 லட்சம் தான் வருது. நீங்கள் எனக்கு அதுதான் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. 50 லட்சம் 60 லட்சம் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். 5 லட்சம் தான் வந்து சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பிரியாணிக்காக வந்த கூட்டம் இல்லை, விஜய் அவர்கள் மேலே சினிமாக்காரங்கிறனாலலாம் வரல, அவர் அரசியல் பயணங்கிறனால தான் வராரு அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறாங்களே. அது நீங்கள் சொல்கிறீங்க, கேட்டுக்க வேண்டியது தான். நீங்கள் அது மாதிரி ஒரு இது சொல்கிறீங்க. அவருக்கே தெரியும் அவங்க எதுக்காக வந்தாங்கன்னு. அந்த கூட்டத்துக்கே தெரியும் அவரை பார்க்குறதுக்கு வந்தாங்க. இது வந்து ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். சீரியல் நடிகர்கள் வர்றதை பார்க்க, அந்த நடிகர்களை பார்க்குறது ஒரு பெரிய கூட்டம், ஒரு லட்சக்கணக்கில் கூடுறாங்க. அவங்கெல்லாம் அவங்க கட்சி ஆரம்பிச்சாங்க சேர்ந்துருவாங்கன்னு அர்த்தமா? பார்க்க வர்ற கூட்டங்க ஒரு 100 தடவையாக சொல்லியிருப்பேன். சேலத்துக்கு நயன்தாரா வந்தாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. 3 லட்சம் பேர் சேலத்தில். நான் இன்றைக்கி சேலத்தில் மாட்டிக்கிட்டேன். வெளியே போக முடியல, வீட்டை விட்டு வெளியே போக முடியல. கடை எங்கேயோ இருக்குது, என் வீடு எங்கேயோ இருக்குது, கணக்கு சம்மந்தமே இல்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா திருவான்மையூரில் என் வீடு இருக்குதுன்னா மயிலாப்பூரில் அந்த கூட்டம் அந்த அம்மா வருது. அங்கே நடக்கிறதுக்கு திருவான்மையூரில் இதாக டிராஃபிக் ஜாம் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நயன்தாராவுக்கு நடந்தது சேலத்தில். 2 நாள் சரியா டிராஃபிக்கே சரி வரல. அதை வச்சு அப்போ தான் என்ன சொன்னாங்கன்னா, இந்த அம்மா பிரைம் மினிஸ்டருக்கு நிற்கலாமா என்ன? இதெல்லாம் கூட்டத்தை வச்சு பார்த்துக்கிட்டு போகிறது. அதை வச்சு நீங்கள் என்ன கணக்கு போடுறீங்கன்னு தெரியாது. ஒரே கேள்வி தான். ஒரு மாதிரிக்காவது ஒரு தேர்தலை எதையாவது ஒரு விஜய் நடத்தி இருந்தாருன்னா அவருடைய சக்தியை நமக்கு அனுமானிச்சிருக்கலாம். இதுவரைக்கும் ஒரு யூகங்கள் தான். இப்போ நீங்கள்லாம் சேர்ந்து எவ்வளோ தூக்கி விட்றீங்க. ஒரு நிர்வாகிகள் தேர்தலாக நடத்தினாரா, ஒரு பொதுக்குழு தேர்தலாக நடத்தினாரா, ஒரு செயற்குழு, அவர் கட்சிக்குள்ளாரையாவது தேர்தல் நடத்தினாரா? கிடையாது. எல்லாம் நியமனம் தான். அப்படி இருக்கும்போது அவர் எதையுமே அவர் நிரூபிக்கலையே. கூட்டத்தை காட்டி என்னத்தை பண்ணுறது? நம்ம 1.5 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு, மொத்தம் 4 மீட்டிங்கு, கூட்டத்தை காட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. அதே கூட்டம் தான், அதே இதுதான். பேச்சில் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? அந்த சொற்பொழிவு ஆற்றினார், அதில் என்ன வித்தியாசமான ஏதாவது கருத்துக்கள் சொன்னாரா? ஆனால் பயத்தில் ஆளும் அரசாங்கமும் எதிர்கட்சியும் புலம்புறாங்க. இந்த கூட்டத்தை பார்த்துட்டு இதெல்லாம் ஓட்டா மாறுங்கிற பயத்தில் தான் திட்டமிட்டே காழ்ப்புணர்ச்சியில் இந்த கூட்டம் எல்லாம் ஒரு கூட்டமே கிடையாதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே சார். அதெல்லாம் சொல்லணும். அதுக்கு தானே உங்களை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பேசுங்க, கேட்டுக்க வேண்டியதுதான். ஒரு படத்தில் சொல்லுவோம், அப்படி பக்கோடா காதர்னு ஒரு நடிகர் இருந்தார், குண்டா இருப்பார். அவன் வந்து அடிச்சுட்டு போயிடுவான். நீ போடா, இப்போ 10 வருஷம் கழிச்சு ஒன்று வந்து என்ன பண்ணுற பாருங்க அப்படி கேட்பான். அது என்ன 10 வருஷம் கழிச்சு அவனுக்கு 10 வயசு அதிகம் ஆகிடும், கிளம்பாயிடுவான். அப்போ நான் போய் அவனை அடிச்சிடுவேன் அப்படி. அது மாதிரி இருக்குது. இன்றைக்கி ஒரு எலெக்ஷனில் நிற்கல, ஒரு எதுவும் பண்ணலை. அவரை கண்டு 49ஆம் வருஷம் ஆரம்பித்த ஒரு கட்சி பயந்துக்குதான், நடுங்குதான், பதறாங்களாம். ஒரு எலெக்ஷனில் நிற்கலை, ஒரு எதுவும் காட்டலை, ஒரு சான்றே இல்லை அவரை பற்றி. கருத்து கணிப்புகள்லாம் போடுறாங்க, வடநாட்டு கருத்து கணிப்புகள்லாம் போடுறாங்க. இவரை பற்றி செய்தியாக காணுறதில் இல்லை. அதுவும் திமுகவில்
ஆளுங்கட்சி கொடுத்த கருத்து கணிப்புன்னு சொல்லுவீங்களா? எப்படி சொல்கிறீங்க? போடுறாங்க, தமிழ்நாடுன்னு போட்டால் அப்படியே இந்தியா கூட்டணி பிச்சுக்கிட்டு போகும்னு போடுறாங்க. இது அதர்ஸில் வந்து அதில் கூட ஒரு பேரை காணும். இந்த மீட்டிங்கில் என்ன இருந்தது? ஒன்று உறுதியாக தெரிஞ்சுது, பழனிசாமி கூட ஒரு கூட்டணி வைக்க போகிறது உறுதியாக தெரிஞ்சுது. என்ன எம்ஜிஆர் படத்தை வச்சுருக்காரு, அதில் கூட இவருக்குன்னு ஒரு தலைவனை காணும். எம்ஜிஆர் கட்சி படத்தை வச்சா என்ன அர்த்தம்? நான் அதிமுக கூட கூட்டணின்னு அர்த்தம். அதை வச்சுட்டார். இன்னொருத்தர் தலைவர் யார் வச்சார்? விஜயகாந்த். அண்ணா திமுக ரெண்டு பேரும் திமுகவும் அதிமுக தலைவர்களை இவரையும் வச்சுக்கிறாரு. இவர் தான் திமுக தான் பெரிய விரோதியாச்சு. அப்படி இருக்கும்போது என்னத்துக்கு அந்த இதை வைக்கிறாரு அவரு? ஆனால் சொல்கிறாருல்ல சார், 67ல் ஜெயிச்ச மாதிரி 77ல் ஜெயிச்ச மாதிரி. 67ல் வந்து எத்தனையோ பேர் ஜெயிச்சாங்க. இந்திரா காந்தி படத்தை வைக்கிறது 67ல் அவங்களுக்கு தானே ஜெயிச்சாங்க. ஏன் இன்னொரு கட்சியை ஆரம்பிச்சு அந்த கட்சி தலைவர் இந்த இனத்துக்கு இது பண்ணுறோம்? உனக்குன்னு சொந்த ஐடென்டிஃபிகேஷன் இல்லை. தண்ணி மாதிரி ஊத்துற கலரை ஏற்றுக்கிட்டு போக, உனக்குன்னு சுவை கிடையாது, உனக்கு நிறம் கிடையாது. அண்ணா படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ரெண்டு பேரும் வந்து உன்னுடைய தலைவர் அப்படின்னு நீ ஏற்றுக்கிட்டுனாக்கா நீ திமுக அல்லது அதிமுக. ஒன்று உறுதியாக சொல்லலாம், எம்ஜிஆர் வச்சிருக்கிறதுனால. இது போன தடவை வைக்கல எம்ஜிஆர், இந்த தடவை எம்ஜிஆர் வச்சிருக்கேன். அதுலேருந்து பழனிசாமி கூட கூட்டணிக்கு போவேன்னு தெரியுது. விஜயகாந்தை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் பிரேமலதா தடுத்துட்டாங்க. இல்லாட்டி போனால் அதையும் வச்சுருப்பாரு. இவங்களெல்லாம் ஒரு கூட்டணியில் சேர்த்துறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அங்கே சரி, அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதை செய்ய போகிறாரு. அதுக்கு மேலே அதெல்லாம் அமித்ஷா சொன்னதுக்கு அவர் உத்தரவு பிரகாரம் இதை வச்சுட்டாரு. கூட்டத்தில் வந்து பவுன்சர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, பாதுகாப்புக்கு வர்றவங்க. அதை கூட அமித்ஷா தான் ஏற்பாடு பண்ணதா சொல்கிறாங்க. பஞ்சாப்லேருந்து வந்தாங்க நம்ம, அது கூட அமித்ஷா சொல்லி தான் வச்சாதான் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஓப்பனாக தெரியுது. சரி இருக்கட்டும், உங்கள் ஆட்சியாக எங்கே எடுப்பாங்க? வாழை வச்சு பயந்துருச்சு, நடுங்கி போச்சு, ஸ்டாலினுக்கு உடம்பு சரியில்லைன்னாங்க. அதனால தான் இருக்கும். மதிப்புக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை அங்கிள்னு சொல்கிறாரு. அது என்ன எனக்கு ஒன்று, அது அங்கிள்னு சொல்கிறது என்ன தப்புங்கிறீங்க? ஒரு பெரியவங்களை பார்த்து அங்கிள்னு சொல்கிறது இது, சொந்தக்காரரை பார்த்து அங்கிள்னு சொல்கிறது இது. அங்கிள்ங்கிற ஒரு வார்த்தைக்கு பெரியப்பா, சித்தப்பா, மாமா எல்லாரும் அங்கிள் தான். இங்கிலீஷ்காரன் வந்து சொந்தக்காரர்களே சில பேர்த்த தான் சொல்கிறான். ஃபாதர், மதர் இல்லா, டாக்டர் இல்லா, சன் இல்லா, பிரதர் இல்லா, இவ்வளோதான் ரிலேஷன்ஸ். மற்ற எல்லாருமே கசின் அங்கிள் தான். மற்ற எல்லாமே அங்கிள்னா மாமாவும் இருக்கலாம், சித்தப்பாவும் இருக்கலாம், பெரியப்பாவும் இருக்கலாம். இதை வந்து அவர் சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, எனக்கு தாடியெல்லாம் நடிச்சு போச்சு, என்னை கிழவன்னு நினச்சிக்காதீங்க, நான் ஸ்டாலினை விட யங்கு, அவரை அங்கிள்னு கூப்பிட்ற அளவுக்கு நான் யங்குன்னு சொல்லி தன்னை இளமைப்படுத்திக்க காட்டுறாரு. இப்போ நான் ஒரு சேலஞ்சு விட்றேன், ஸ்டாலின் வந்து ஒரு பக்கத்தில் நிற்கட்டும், இவரும் நிற்கட்டும். யார் எங்கே தெரிகிறார் நீங்களே சொல்லுங்க, கண்ணாடி தொடச்சி பார்த்துட்டு சொல்லுங்கள், யார் எங்கே இருக்கான்னு பாருங்க. ரெண்டு பேரும் பக்கத்தில் நிற்கட்டும். சும்மா பேசிக்கிட்டு போகிறதுல அர்த்தம் இல்லைங்க. இதை சொல்கிறது மூலம் தன்னுடைய வயசை குறைச்சி காட்டிக்க பார்க்குறாரு. வாழ்த்துக்கள், ட்ரை பண்ணுங்க. அதுக்குள்ளே 50 வயசுலேயே கிளம்பாயிட்டேங்கிறது நினைக்கும் போது கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் சில பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க, அங்கிள்ங்கிறது ஒன்றும் தவறான வார்த்தை இல்லை அப்படின்னு. ஆனால் திமுக கட்சிக்காரங்க பெருசாக பொங்குறாங்களே சார். அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, தேவையில்லாத விஷயம். அங்கிள்னு கூப்பிட்டாக்கா மரியாதை நிமித்தமாக கூப்பிடுறாரு, அவ்வளோதான். மரியாதை நிமித்தமாக கூப்பிடுறாரு. பிரதர்னு சொல்லியிருக்கலாம், பிரதர்னு சொன்னால் தப்பாக எடுத்துக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கிள்னு சொல்லி கொஞ்சம் மரியாதை தன்னோட வயசில் பெரியவர்களுக்கு அவர் சொல்கிறார். அது அந்த வகையில் பார்த்தாக்கா அவருக்கு இவருக்கும் அவருக்கு மத்தியில் 15 வருஷம் வித்தியாசம் இருக்குது. அவர் 70 ரீச் பண்ணிட்டார் ஸ்டாலின் நினைக்கிறேன், இவர் 50 இருக்கிறார். 20 வருஷம் வித்தியாசம் இருக்குது. அதனால் அவர் அங்கிள் கூப்பிடுறது எந்த தப்பு இல்லை, பெரியவர்களை பார்த்து கூப்பிடுறது தப்பு இல்லை. தோற்றத்தை எடுத்துக்கிங்கன்னா ஸ்டாலின் வந்து பக்கத்தில் இருந்தாக்கா யார் கணவனா தெரிவான்னு நீங்களே யோசனை பண்ணி, அது அவர் விஜய்க்கு சொல்லணும், ஜாக்கிரதைப்பா, கொஞ்சம் மேக்கப்பெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு, அங்கிள் மற்றவங்க பார்த்து கூப்பிட்டேன், நீ தான் தாத்தா மாதிரி இருக்கிற கொஞ்சம் பார்த்துக்கணும் வேண்டியதான். ஏன்னா நம்ம ஊரில் கொஞ்சம் தோற்ற கவர்ச்சிக்கு மரியாதை உண்டு. ஏன்னா எம்ஜிஆர் 1000 மக்கள் ஆதரவு இருந்தாலும் கடைசி ஒன்று தொப்பியை கழட்டாம தான் இருந்தார். தோற்றம் தான் அவர் மெயினாக இருக்குது. கொள்கைகள்லாம் ஒன்றும் இல்லை, தோற்றம் அதை வச்சு தான் ஓட்டினார். அதே தான் இவரும். அவரை அங்கிள், இவரை கிராண்ட் ஃபாதர் அப்படிலாம் கூப்பிடுறதுனால நீ எங்கே ஆகிடுவியா? அவ்வளோ. வெறுமனே சினிமா கவர்ச்சியால் வந்த கூட்டம்னு இதை புறந்தள்ளிட முடியுமா சார்? அத்தனை லட்சம் பேர் சினிமா கவர்ச்சியில் வருவாங்களா? தன்னுடைய அன்றாட பணிகளை விட்டுட்டு, அதுவும் வார நாட்களில் நடந்தது, அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குமா? எத்தனாவது தடவை சொல்கிறீங்க? சீரியல் நடிகர்களை பார்க்கறதுக்கு வார நாட்களில் தான் வர்றாங்களா லட்சங்களுக்கு? இந்த கேள்வியில் அதில் கேட்டு பாருங்க, எப்படிங்க வந்தாங்க பார்க்குறீங்களா இல்லையா? ஒவ்வொரு நாளும் போடுறாங்க, லட்சக்கணக்கில் இருக்காங்க. அந்த கேள்விகளுக்கு கூட்டத்திலேருந்து ஆரவாரமாக பதில் வருது. இவர் பேசுகிறார், அதை கெடுத்து விடுவேன். அவன் பாட்டு கையாட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த கூட்டம் இது, நீ என்னவோ பேச்சுக்க, நான் கையாட்டிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். வேற என்ன இருக்குது? பார்க்க வந்த கூட்டம், கேட்க வந்த கூட்டம் இல்லை, அவ்வளோதான். இப்போ எம்ஜிஆர் அவர்களை பயன்படுத்துறாருல்ல சார்? நீங்கள் சொன்னீங்க அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு தான் பயன்படுத்துறாருன்னு. ஆனால் சில அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் எல்லாமே வழக்கமாக அதிமுகவுக்கு தான் விழும்,
அந்த வாக்குகளையும் அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய வாக்குகளையும் கவர்றதுக்கு தான் இவர் எம்ஜிஆரை பயன்படுத்துறாரு அப்படிங்கிறாங்க. எல்லாம் அப்படித்தான் அதெல்லாம் சொல்லணும். திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் எம்ஜிஆரை பார்த்து போட்டிருந்தாக்கா பழனிசாமி தானே இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் இருக்கணும். அவர் தானே எம்ஜிஆர் படத்துக்கு அங்கீகாரம் பெற்றவர் இல்லை. 10 தோல்வி பழனிசாமின்னு ஏன் சொல்கிறாங்க? கடைசி 3 எலெக்ஷனில் நிற்காமையா விட்டார். எம்ஜிஆர் பயன்படல இல்லை. அதனால் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் பாவம் அவரை பொறுத்தவரைலாம் அவரை அரசியலுக்கு வர்றது விருப்பம் இல்லைங்க. அதனால தான் அவர் வந்து 90 நாளைக்கு ஒரு தடவை காட்சி கொடுக்குறாரு. குறிஞ்சி மலர் மாதிரி ஆகிட்டார். 15 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கம் விடுவாங்க. குறிஞ்சி மலர் மாதிரி ஆகிட்டார். அது மாதிரி 90 நாளைக்கு அதுக்கு என்ன இது சொன்னாங்கன்னா, அவர் ஒரு இம்போர்ட்டட் டெலிப்ராம்ப்டர் வச்சுருக்கார். அது வெள்ளை கலரில் இருக்கும். மேடையில் வச்சுக்கின்னு இருக்கிறது தெரியாது. அந்த போடியத்தில் அதை வச்சிடறாங்க. வச்சுட்டு அது ஒயிட்டாக இருக்கிறதுனால தான் இவர் ஒயிட் ட்ரெஸ்ஸில் வந்தது. அது வந்து கரெக்டாக அதை வச்சு அதை பார்த்து அப்படியே பேசிக்கிட்டே வர்றாரு கம்ப்ளீட்டாக. 6 மாதத்துக்கு ஒரு தடவை வர்றதுக்கு காரணமே அந்த டெலிப்ராம்ப்டரில் வந்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி கரெக்டாக இவர் கேட்குற மாதிரி வச்சு எல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் இவர் ஒரு தடவை அதை பார்த்து ரிஹர்சல் பண்ணிக்கணும் பேசுறது. அதனால் மொத்தம் மெஷினை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 30 நாள், இவர் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு 30 நாள், 60 நாள் எடுத்துக்கிறாரு. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஒரு மானிட்டர்லாம் பண்ணி பார்க்குறாங்க. அப்புறம் ரிஹர்சல் பார்க்குறாங்க. எல்லாம் பண்ணிவிட்டு ரிஹர்சல் பார்த்துட்டு மானிட்டர் பார்த்துட்டு அப்புறம் தான் வந்து ஸ்டேஜ் ஷோக்கே வர்றாரு. ஷூட்டிங் மாதிரி வர்றாரு. அதனால தான் 90 நாள் ஆகுது. படங்களில் கூட அவர் வந்து வீரவசனம் பேசுறது இல்லைங்க. இந்த இடத்துல திடீர்னு பேசுகிறாருன்னு எப்படி பேச முடியும்? இதெல்லாம் தான் காரணம். ஆனால் நீங்கள் குறிஞ்சி மலர்னு சொல்கிறீங்க, அவர் சொல்கிறாரு நான் சிங்கம் மாதிரி தான் வருவேன் அப்படிங்கிறாரு. சிங்கம் என்ன பண்ணும்? சிங்கம் சாப்பிட்டு தூங்கும், அவ்வளோதான். சோம்பேறி நம்பர் 1ங்கிறது வந்து ஆப்பிரிக்க காடுகளில் சோம்பேறி நம்பர் 1 சிங்கம் தான். அதுங்க படுத்து தூங்குச்சிங்கன்னா இப்படி தான் தூங்குன்றிருக்காது. பசி எடுத்த மாத்திரம் தான் எந்திரிக்கும். ஆண் சிங்கம் வேட்டையாடாது, பெண் சிங்கம் தான் வேட்டையாடும். ஆண் சிங்கம் உட்காந்துருக்கும். பெண் சிங்கம் வேட்டையாடி சனியை முடிச்சோடனே உன்னை பிடிச்ச நேற்றுக்கிட்ட உனக்கு சோறு போடுறேன்னு கொண்டு போடுங்க, அதை தான் திங்கும். ஆண் சிங்கம் வேட்டைக்கே போகாது. ஆக சிங்கத்தை பற்றி கூட அவருக்கு ஐடியா இல்லை. புலி அந்த மாதிரி கூட்டமாக இருக்காது. புலி தனியாக தான் இருக்கும். அந்த மேட்டிங் டைமில் மாத்திரம் தான் பெண் புலியை தேடி போகும், பெண் புலி ஆண் புலியை தேடி வரும். புலி கூட்டமாகவே இருக்காது, தன்னந்தனியாக தான் இருக்கும். சிங்கமாக புலியான்னு எடுத்திங்கன்னா ஆபத்தான பிராணி புலி, நம்பவே முடியாது. சிங்கத்தை நீங்கள் நாய்க்குட்டி மாதிரி வளர்த்தலாம், வீட்டில் வச்சு வளர்த்தலாம், நன்றியோடு வரும். புலி அப்படி இல்லை. என்னதான் நீங்கள் கிட்ட வச்சுருந்தாலும் என்றைக்கு வேணாலும் அடிச்சிடும். எங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது. எங்கள் வீட்டில் சிறுத்தை இருக்குது. 3 சிறுத்தை இருக்குது. எங்கள் அப்பா வந்து ஷிக்காரி, கவர்மெண்ட் ஷிக்காரின்னா அந்த காலத்தில் மிருகங்கள் நிறையா இருந்தபோது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு வேட்டையாடுறதுக்குன்னு ஒருத்தருக்கு அனுமதி கொடுப்பாங்க. அந்த வகையில் சேலம் மாவட்டத்துக்கு எங்கள் அப்பா, முனுசாமி நாயுடு ஒருத்தர், 3 பேர் தான், இன்னொருத்தர் பேர் மறந்துட்டேன். இவங்க 3 பேர் கலெக்டர் அப்பப்போ சொல்லுவார், ஒகேனக்கல்லில் வந்து ஒரு காட்டு யானை ஊருக்குள்ளார பூந்துருச்சு அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. உடனே ஒரு ஒகேனக்கல் காவிரி போவார். அங்கே போய் அந்த யானையை ஷூட் பண்ணிட்டு கலெக்டருக்கு ரிப்போர்ட் பண்ணுவார். அதே மாதிரி மேனீட்டர், ஆட்களை கொள்ளுகிற புலிகளுக்கு பேர் மேனீட்டர்னு பேர். அந்த மேனீட்டராக வந்து ஒரு புலி சுற்றுது தகவல் வரும். எங்கள் நாங்கள் பஸ்ஸெல்லாம் வச்சுருந்தோம். எங்கள் பஸ்ஸெல்லாம் தொப்பூர் கணவாய் வழியாகவும் மஞ்சவாடி கணவாய் வழியாகவும் வரும். 2 பக்கமும் யானைகளும் காட்டெருமைகளும் புலிகளும் சிறுத்தைகளும் ஃபுல்லாக இருக்கும். ஏற்காடு மலையில் போகும்போது வழியெல்லாம் சிறுத்தையை தாண்டி தான் நீங்கள் போகணும். அப்போல்லாம் என்ன பண்ணுவோன்னா எங்கள் பஸ் டிரைவர்களுக்கு எல்லாத்துக்குமே துப்பாக்கி கொடுத்து வேட்டையாட்டுவோம். அந்த மாதிரி இது அதில் தான் எங்களுக்கு அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு சிறுத்தையை இது கொல்ல சொல்லி ஆர்டர் கொடுத்தபோது தொப்பூர் கணவாயில் எங்கள் அப்பா போய் ஷூட் பண்ணிட்டார். 3 பேர் போயிருந்தாங்க. போய் ஷூட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா அது செத்து உழுவுது. 3 குட்டி ஓடியாது. அப்போ தான் அவர் தெரிஞ்சது பெண் சிறுத்தையை அடிச்சிருக்கோம், குட்டி இருக்குது. 3 குட்டியை எடுத்துக்கிட்டு விட்டார். எங்கள் பஸ் கம்பெனிலேயே வச்சுருந்தோம். குட்டியெல்லாம் வளர்ந்துக்கிட்டே வரும். ஒரு இவ்வளோ வருத்துக்கு ஒரு 2 வருஷம் ஆன பிறகு கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சு. அப்போ எம்எஸ் சுப்புலட்சுமி எங்களுக்கு சினிமா தொடர்பில் எம்எஸ் சுப்புலட்சுமி ரொம்ப நெருக்கம். அவங்க வந்தபோது கேட்டாங்க, ரொம்ப பிடிச்சி போச்சு. அதில் 2 இதை வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒரு சிறுத்தை குட்டி மாத்திரம் நாங்கள் வச்சுருந்தோம். அது என்னாச்சுன்னா எங்கள் டிரைவருடைய சின்ன பொண்ணு கையை உள்ள விட்டு விளையாடிட்டு இருந்தது. அதை தடவி இது பண்ணி கடிச்சிடுச்சுன்ன உடனே மனுஷன் ரத்த வாடை பட்டுடுச்சுன்னா அதுக்கப்புறம் மனுஷனை தேடி வருது. ஊருக்குள்ளாரெல்லாம் வந்து கொல்ல ஆரம்பிச்சோம். அதான் மேனிட்டர்னு பேர். உடனே கலெக்டர் சொல்லிட்டார், இட் ஷுட் பி ஷார்ட் அப்படின்னு. அதனால் எங்களுக்கு இதெல்லாம் தெரியும். அப்போல்லாம் நான் சின்ன பையன். அதுக்கு இதெல்லாம் பெருசனல் அனுபவம். ஏதோ சொன்னால் இதுக்கு ஒருத்தங்க விடுவான் பார் உருட்டுன்னு ஒரு இதுக்குன்னே ஒரு செட்டு வச்சுருக்காங்க. எனக்கு அவங்கெல்லாம் எடுத்து வரணும். அவனுங்களுக்காக இதெல்லாம் சொல்கிறேன், கேட்டுக்கு. இதெல்லாம் பெருசனல் அனுபவத்தை சொல்கிறேன். அதனால தான் சிங்கத்தை பற்றி அவருக்கு பாவம் விஜய்க்கு தெரியல. ஒரு படத்தில் ரஜினி சொல்லுவார், சிங்களாக தான் வருது. வசனகர்த்தா கொஞ்சம் கூட யோசிக்காமல் எழுதின வசனங்கள். சிங்கம் எப்போவுமே கூட்டத்தில் தான் இருக்கும். புலி தான் சிங்களாகும்.
இது இப்போ பேசிக். அதனால் இவர் சிங்கம் உதாரணம் சொன்னது முறத்தில் அடித்தா துரத்தி ஓடி போயிடும் சிங்கம், அவ்வளோதான். அது ஒன்றும் பெருசாக இது ஃபெரோஷியஸாக கூட. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்க்கஸில் புலியை விட சிங்கத்தை வச்சு தான் அந்த காலத்தில் சர்க்கஸாக பரசுராம் லயன் சர்க்கஸ்ன்னு தப்பு, டைகர் சர்க்கஸ்ன்னு வைக்க மாட்டாங்க. ரெண்டாவது, ஆப்பிரிக்க காடுகளில் புலிகள் கிடையாது, சிங்கம் தான் இருக்குது. இந்திய காடுகளில் தான் புலிகள். இந்தியா ஒரு இடத்துல தான் புலி சிங்கம் ரெண்டு இருக்கிறது. குஜராத்தில் மாத்திரம் தான் சிங்கம் இருக்குது, வேறு எங்கேயுமே சிங்கம் கிடையாது. மற்ற ஈஸ்ட்டு இதெல்லாம் சைனா கீனா எல்லா இடத்துலையுமே புலிகள் தான். அதனால் அவருக்கு இந்த விஷயத்தை சொல்லி அடுத்த தடவை பேசும்போது நான் புலி அப்படின்னு சொல்லி அவருக்கு எழுதி அந்த வசனகர்த்தாவுக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். அந்த உங்களுக்கு நல்ல பழக்கம் இது போட்டிருக்கு, அதனால் அவங்களுக்கு சொல்லுங்கள் புலின்னு போட சொல்லுங்கள். நிறைய பேர் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க, அதுக்காக சொல்கிறேன். பாவம், நல்ல பையன், சின்ன பையன். விஜயகாந்த் அவர்களை அண்ணன் சொல்கிறாரு சார். இப்போ அதுக்கு சீமான் அவர்களும் சரி, பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் பதில் கொடுத்துருக்குறாங்க. விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது ஜெயலலிதா அவர்கள் கூட நின்றுட்டு இப்போ என்ன அண்ணன் அப்படின்னு சொல்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? அதெல்லாம் வேற இருக்கலாம். அரசியலில் நீங்கள் அவர் சொல்கிற கட்சிக்கு நான் போகணுங்கிற அவசியம் கிடையாது. விஜயகாந்துக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம்னா, எஸ் ஏ சந்திரசேகரனுடைய படங்களில் விஜயகாந்த் பெருசாக வந்தார். அப்போ அவருடைய விஜய் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்படுறார். எஸ்ஏசி அவர் சொன்ன அவருடைய வாழ்க்கை இதில் படித்ததில் நான் சொல்கிறேன். அது நாளைக்கு நான் எல்லாம் பேசணும்னு சொன்னால் நான் பதில் சொல்ல முடியாது. அவர் சொன்னது என்னன்னா, இவர் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்படுறார் விஜய். எஸ்ஏசிக்கு அதில் ஆசை இல்லை, என்ன காரணத்தினால வேண்டான்ட்டார். வீட்டை விட்டு ஓடி போய் ஒரு 2 நாள் அவரை கண்டுபிடிக்க முடியாமல் போய் அப்புறம் எப்படியோ யார் மூலமாக கண்டுபிடிச்ச பிறகு சினிமாவில் என்னை நடிக்க வைக்கிறேன்னு சொன்னால் தான் நான் வீட்டுக்கு வருவேன்னு சொன்ன பிறகு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து பார்த்தா இப்போ விஜயகாந்தை வச்சு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு எஸ்ஏசி. விஜயகாந்துக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே தனியாக அவனை அறிமுகப்படுத்த வேணாம், என்னுடைய படத்தில் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக போட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம், அப்புறம் நம்ம மேலே கொண்டு வரலாம்னு சொல்லி அவர் தான் முதல் அறிமுகம் விஜயகாந்த் மூலமாக தான் வந்தார். அதனால் அவர் மேலே ஒரு பற்று இருக்குது. அவர் பட உலகத்தில் அவரை அறிமுகப்படுத்தினுங்கிற முறையில் விஜயகாந்த் மேலே அவருக்கு ஒரு மரியாதை இருக்குது. அதில் தப்பு சொல்ல முடியாது. அதை பிரேமலதா உரிமை கோர முடியாது. ஏன்னா விஜயகாந்த் அவர் படத்து உலகில் அறிமுகப்படுத்தும் பிரேமலதா மனைவி கிடையாது. பிரேமலதா கேம் லேட்டர். அதனால் பிரேமலதாவுக்கு உரிமை வர்றதுக்கு முன்னாடியே விஜய்காந்த் உரிமை இருக்குது, எனக்கு அது தெரியும். ரஜினியும் கமலையுமே ரொம்ப அசிங்கப்படுத்துறாரு சார். ரஜினிகாந்த் அவர்களை பயந்து ஒதுங்கிட்டாரு, கமல்ஹாசன் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்துட்டாரு, நான் அப்படி இல்லை, நான் உச்சத்தில் இருக்கும் போதே வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. கமல்ஹாசன் ரிட்டையர் ஆகி போயிட்டாரு. ரஜினிகாந்த் இந்த சாவகாசமே ஆகாதுன்னு சொல்லி அமித்ஷாவுக்காக இது பண்ணிட்டு உதட்டிட்டு வந்துட்டாரு. இவர் ஒருத்தர் தான் பாவம் ஒதுக்கப்பட்டு விட்டார். இவர் படங்கள் போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஓரமாக உட்காந்துக்கிட்டு இருந்தார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கோம். அமித்ஷா கிட்ட மாட்டிக்கிட்டார். அதனால தான் வந்தார். இப்போ நீ வந்திருக்கிறது பயத்தில் தான் வந்திருக்குற. நீ என்ன தனியாக வந்திருக்குற, உன்னை சுற்றி இசட் பிரிவு மாதிரி, அது என்னது ஒய் பிரிவு உளவு அதிகாரிகள் பூரா உன்னை சுற்றி நிற்கிறாங்க. எங்கேயாவது தேடா குடும்பம் நடந்தனா அமித்ஷா கிட்ட தகவல் போடு, பயந்து தானே உட்காந்துட்டு இருக்கு. உன் படத்தை பூரா நீ எங்கே வச்சுருக்கேங்கிறது பார்க்குறதுக்கு அருண்ன்ற ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் ஆஃபீஸர், ரிட்டையர் ஆஃபீஸரும் உனக்கு கட்சியில் சேர்த்துருக்காங்க. உன் பணம் எங்கே இருக்குதுன்னு அவர் பார்த்து சொல்கிறாரு. நீ யாருக்கிட்ட பேசுறது உளவுத்துறை சொல்லுது, நீ பணைய கைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிற. உனக்கு வேறு வழி என்ன இருக்குது? சொல்கிறத மேடையில் பேசிட்டு வர்ற பாவம். உனக்கு என்னுடைய அனுதாபங்களை தெரிவிக்கிறேன். தைரியமாக இரு, உனக்கு என்னைக்கா ஒரு நாள் விடுவு காலம் கிடைக்கும். ஆனால் அவங்க கூட்டணியில் இருக்கிற தலைவரான எடப்பாடியவே தலைமை பண்பு இல்லைன்னு விமர்சிக்கிறாரு. இவங்கெல்லாம் பாஜகவுக்கு எதிராளிகள்னு காட்டணுமா? அப்படி காட்டுனா இந்த கொக்கு தலையில் வெண்ணெய் வச்சு பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கொக்கு தலையில் வெண்ணெய் வச்சு பிடிக்கிறதுக்கு கொக்கு உட்காந்துருக்கும், அதுக்கிட்ட போய் வெண்ணெயை தூக்கி தலையில் வச்சிட்டோம்னா அந்த வெயிலில் வெண்ணெய் உருகி கொக்கு கண்ணை மூடிடும். அப்போ போய் கொக்கை பிடிச்சிடலாமா? ஏன்டா வெண்ணெய் வைக்கும் போதே பிடிச்சிருக்கலாமேன்னு கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அதுதான் அந்த மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க. அது மாதிரி இது பாஜகவுக்கு இவர் விரோதின்னு சொல்லுவாராம், திமுகவை விட இவர் பெரிய தீவிரமான விரோதின்னு காட்டுவாராம். அதனால் பாஜக எதிர்ப்பு வாக்குகள் பூரா திமுகவுக்கு போகாமல் இவருக்கு வருமா? கொக்கு தலையில் வெண்ணெய் வச்சு பிடிக்கிறத விட பயங்கரமான ஐடியா இது. நடக்கட்டும். இதெல்லாம் அமித்ஷா அவருடைய அற்புதமான மூளையிலேருந்து வர்ற ஐடியாக்கள். சரி, அவங்களே என்ன பண்ணுவாங்க? மாட்டிக்கிட்டாங்க. அமலாக்கத்துறையும் போயிடுச்சு, தேர்தல் ஆணையம் மாட்டிக்கிச்சு, நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் பயங்கரமாக எதிராக வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாஜக தடுமாறிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் இவரை பிடிச்சிக்கிட்டு உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரஜினிகாந்த் இது பண்ணாங்க. ரஜினிகாந்த் தான் புத்திசாலின்னு காட்டிவிட்டார், உடம்பு சரியில்லைன்னு போய் படுத்துட்டார். அதுக்கப்புறம் கேட்டாங்க தொண்டனுங்க பார்த்தானுங்க, ஏன்டா எங்கள் தலைவருக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட பரவாயில்ல, உங்கள் கட்சிக்கு ஒர்க் பண்ணணுமா, ஜாக்கிரதை என்னானுங்க. அமித்ஷாவுக்கு புரிஞ்சு போச்சு, வந்தால் பேக் ஃபயர் ஆகிடும் விட்டாங்க.
அப்படி தான் அவர் போயிட்டார். நீங்கள் அவர் பக்கம் கூட போகிறது இல்லையா ஒன்று. அதுக்காக தான் அந்த பேரை வந்து இவருக்கு வைக்கிறாங்க. அண்ணா திமுக தலைவர் எம்ஜிஆரை காட்டுறாரு, அண்ணா திமுகவினுடைய தலைவர் அண்ணாவை காட்டுறாரு. அதே மாதிரி ரஜினிகாந்தனுடைய டைட்டிலான சூப்பர் ஸ்டாருங்கிற மாதிரி தனக்கு வச்சுக்கிறாரு. அப்படி இல்லைன்னா தளபதிங்கிறாரு, அது ஸ்டாலினுக்கு இருக்கிற பேர். எதுவுமே அவர்கிட்ட ஒரிஜினல் இல்லைங்களே. நீங்களே என்னென்னமோ சொல்கிறீங்க, நானும் ஆசைப்பட்டு ஏதாவது பேசலான்னு பார்க்குறேன், ஒன்றும் பாயிண்ட் கிடைக்க மாட்டேங்குது. தற்கால அரசியல் குறித்தான பல தகவல்களை சுவாரஸ்யமாக பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.